Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி நான் 2 days வந்து வீடியோஸ் போக முடியல. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு guys. ஓகேங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சேனல்ல 50000 subscribers ரீச் ஆக போறோம். சோ அந்த 50000 subscribersக்கு நான் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கோர்ஸ் வந்து I'm planning guys. சோ அதுக்கான works கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் என்னால அந்த வீடியோஸ் போட முடியல. சோ பட் இன்னையில இருந்து நம்ம கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஃபார் 30 days அப்படிங்கிறதுல க்ளோஸ் டெஸ்ட் ரிலேட்டடான டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல க்ளோஸ் டெஸ்ட்ல வந்து இது வந்து தேர்ட் வீடியோ கைஸ். ஓகேங்களா? இதுல இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் 2022 ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் என்னோட சேனல்ல இருக்கும். ஒரு லேட்டஸ்ட் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னாலும் அதுதான் இருக்கும். அதுல போய் நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன் கைஸ், இப்போ நம்ம டைரக்டாவே இந்த டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இந்த க்ளோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே என்ன அப்படின்னு தெரியாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த நேம் தான் கைஸ் க்ளோஸ் டெஸ்ட்னு இருக்குமே தவிர இட்ஸ் ஜஸ்ட் கால்ட் அஸ் ஃபில்லர்ஸ் ஆர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிளாங்க் இருக்கலாம், 2 பிளாங்க் இருக்கலாம், 3 பிளாங்க் இருக்கலாம். அந்த பிளாங்க்ஸ் வந்து எப்படி நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும்னா அந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு அந்த 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 ஆப்ஷன்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு வேர்ட் எடுத்து ஃபில் பண்ணும்போது கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கணும். அதுதான் நீங்க மெயினா செக் பண்ணி ஃபில் பண்ணணும் கைஸ். ஓகே ஓகே கைஸ், இப்போ இந்த கொஸ்டின் ரீட் பண்ணலாம். Her heart leapt for joy and the flame of her lantern burned more brightly because both dash and heart knew that it was the father's way of dash to her. His next sentence however dash the darkness to close in once more அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸா மேபி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு இதுல இருக்கிற ஏதாவது ஒன்று எடுத்து ஃபில் பண்ணி பார்க்கலாம். இதுல இருக்கிற எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி பார்த்து எது கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அது வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? Her heart leapt for joy and the flame of her lantern burned more brightly because both flame and heart knew that it was her father's way of returning to her அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளாங்க்கு இந்த 2 வேர்டு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கலாமே. burned more brightly because both emotion and heart knew that it was her father's way of reconciling to her அப்படின்னு இருக்கு. ஓகே, his next sentence our annual the darkness. ஸோ இந்த இதில் கரெக்டாக வராது கைஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். more brightly because both staff and heart no. ஸோ ஆப்வியஸ்லி இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் பிகாஸ் போத் ஸ்டண்ட் அண்ட் ஹார்ட் நோ கைஸ், இதுவும் இந்த இடத்துல மேட்சிங்காக இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு இதுவும் இந்த ஆனுவல் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக வரல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. இது செக் பண்ணிக்கலாம். ஹிஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹவெவர் allowed the darkness to close in once more அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே இல்லை கரெக்டாக மேட்ச் ஆகுதா? her heart leapt for joy and the flame of her lantern burned more brightly because both flame and heart knew that it was her father's way of returning to her. His next sentence however allowed the darkness to close in once more அப்படிங்கிற மாதிரி இருக்கு. Okay, so this must be the correct option guys. Okay, next question குள்ள போயிடலாம். You will have to do it eventually, the man said in a dash voice stripped of all emotion, so you may as well start up right now in that dash part of the world in front of our dash country folk அப்படின்னு இருக்கு. ஓகே, திரும்ப இப்போ நம்ம இன்னொரு வாட்டி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த இதில் எது கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். You will have to do it eventually, the man said in a dash voice stripped of all emotion. அவனோட எமோஷன் எல்லாம் போகி எல்லாத்தையுமே வர வச்சு ஒரு வாய்ஸில் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். said in a crippled voice stripped of all emotion, so you may as well start up right now in that godliness part of the world அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு கைஸ். நோ, அந்த வேர்டு கரெக்டாக இல்லை. godliness part அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக இல்லை. ஸோ இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. Okay, next we'll have to do it eventually, the man said in a clipped voice stripped of all emotion, so you may well start up right now in that god forsaken part of the world. No, god forsaken part of the world in front of our brutalized country folk அப்படின்றது maybe we'll have this. Okay, the next one நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், இது லாஸ்ட் ஒன் பாருங்களேன். in front of our brutality country folk அப்படின்னு வராது. கண்ட்ரி ஃபோக் இன் ஃப்ரண்ட் ஆஃப், அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி தான் இந்த இடத்துல வருமே தவிர இந்த ப்ரூட்டாலிட்டி அப்படிங்கிறது ஒரு நவுன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த நவுன் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக வராது.
நெக்ஸ்ட் இது பார்க்கலாமே. Man said in a clogged voice, stripped of all emotion, so you may well start up right now in the godsend part of the world in front of our brutally country folk அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது ஒரு brutally country folk அப்படிங்கிறது நமக்கு ஒரு அட்வர்ப் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல அட்வர்ப் அப்படிங்கிறது நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்ட் தானே கைஸ்? ஏன்னா இந்த இடத்துல கண்ட்ரி ஃபோக் அப்படிங்கிறது ஒரு நவுன் மாதிரி இருக்கு. நவுனை பத்தி குவாலிஃபை பண்ற ஒரு விஷயம் அட்வர்ப் இந்த இடத்துல கொண்டு வர முடியாது. இப்போ இதுவும் வராது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் வரணும். புரியுதுங்களா கைஸ்? அதாவது உங்களுக்கு பேசிக் கிராமர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்றது கைஸ், அந்த எரர் ஸ்பாட்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுங்கிறது கிடையாது. இங்கிலீஷ்ல ஒவ்வொரு பாட்டுக்குமே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதில் இது நவுனாக இருக்குது, இது அட்வர்பாக இருக்குது, இது மட்டும்தான் உங்களுக்கு அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்டில் வருது. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் மஸ்ட் பி த கரெக்ட் ஆப்ஷன் கைஸ். ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் மூணு பிளாங்க்ஸுமே நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகணுங்கும் போது ஏதாவது ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணணுங்கும் போது இதில் கிராமட்டிக்கலி நம்ம இது கொண்டு வரும்போது தான் கரெக்டாக இருக்குது. யூ வில் ஹாவ் டு டூ இட் இவென்ச்சுவலி. த மேன் செட் இன் a clipped voice, stripped of all emotion, so you may well start up right now in that God forsaken part of the world in front of our brutalized country folk அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். There was no dash between male and female opinion, only deep dash rift. The Muslim eyed their Hindu Pandit opponents with a sudden that crept uncomfortably in their mind அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். There was no differentiation between male and female opinion, only deep communalism rift அப்படின்னு இருக்கு. only deep communalism rift. இங்கேயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்லி டீப் ரிஃப்ட், அந்த இடத்துல ரிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன் ஃபார்மேட்டில் இருக்குது. நவுனை குவாலிஃபை பண்ணுற ஒரு விஷயம் அட்ஜெக்டிவாக தானே இருக்கணும். இந்த இடத்துல கம்யூனலிசம் அப்படிங்கிறது ஒரு நவுனாக இருக்குது. ஸோ இது வராது. புரியுதுங்களா கைஸ்? நெக்ஸ்ட், தெர் வாஸ் நோ டிஸ்டிங்யூஷிங் பிட்வீன் அப்படிங்கிறது பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல்னு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. தெர் வாஸ் நோ ஒரு ப்ராப்பர் நவுன் தான் அந்த இடத்துல வந்தாகணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட், தெர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன், டிஸ்டிங்ஷன்னாலும் டிஃபரன்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ இது வரலாம். பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் ஒப்பீனியன் ஒன்லி டீப் கம்யூனல் ரிஃப்ட். கம்யூனல் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகும். ஓகே, த முஸ்லிம் ஐட் தேர் ஹிந்து பண்டிட் ஓப்பனன்ஸ் வித் சடன் டிஸ்ட்ரஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரு இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்குது. தட் கரெக்ட் அன்கம்ஃபர்டபிளி இந்த மைண்ட், இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதையும் செக் பண்ணிட்டு போயிடலாம். தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் ஒப்பீனியன், ஒன்லி டீப் கம்யூனிட்டி ரிஃப்ட். இந்த இடத்துல அகெயின் கம்யூனிட்டி இஸ் அ நவுன், இந்த இடத்துல நவுன் வரக்கூடாது. ஸோ இதுவும் பாசிபிள். ஸோ டெஃபினெட்லி திஸ் மஸ்ட் பி த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். The government was ready to offer cooperation and dash which would be given to the hijackers themselves. The Pak regime's dash to terrorism was dash for all the world to see அப்படின்னு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ அதை ஃபிட் இன் பண்ணி பார்க்கலாம். The government was ready to offer cooperation and association வருமா, which would be given to the hijackers அப்படிங்கிறது. இந்த association அப்படிங்கிறது ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ obviously this won't come. Next, the government is ready to offer cooperation and assimilation which would be given to the hijackers themselves. The Pak regimes entangle with terrorism அப்படின்னு வராது. entangle with terrorism wasன்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட், the government is ready to offer cooperation and assistance, perfectா இருக்கு, which would be given to the hijackers themselves. The Pak regimes entangled இந்த இடத்துல past tenseல இருக்கு. ஸோ அதுவும் இந்த இடத்துல கரெக்டாக தான் வருது. terrorism was proved for all the world to see. This seems to be correct, but next option check பண்ணாம you can't lock this option. Okay guys, next, the government was ready to offer cooperation and assembly which would be given to the hijackers. So assembly அப்படிங்கிற இந்த வேர்டே இந்த இடத்துல ஃபிட் ஆகல. So this must be the correct answer guys. Okay, next question குள்ள போயிடலாம். The women teachers were dash with acid for failing to dash to the dress code. Threats were made and dash were issued அப்படின்னு இருக்கு. Okay guys, women teachers were doused with acid. Doused with acidல முக்கி எடுத்தாங்க அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஸோ இந்த வேர்டே ஆக்சுவலி மீனிங்லெஸ்ஸாக இருக்கு. வேர் டவுஸ்ட் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா ஊற்றினார்கள்னு அர்த்தம். ஆசிடை ஊற்றினார்கள் ஆர் ஆசிடை வீசி எரிஞ்சாங்க அந்த மாதிரி மீனிங்ல வரும் டவுஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல இந்த மீனிங்ஃபுல்லி டவுஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் கரெக்டாக தான் இருக்கு. இது ஃபாசில் ஃபார் ஃபெயிலிங் டு அடர் டு த ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோட் அடர்னா என்னது? அந்த ட்ரெஸ் கோடுக்கு அவங்க மேட்ச் பண்ணலை, அதுக்கேற்றப்பல அவங்க நடந்து கொள்ளலை, அந்த மாதிரி அடர் டு த ட்ரெஸ் கோட். Threats were made and
deadlines were issued. This seems to be perfectly correct, but next options check பண்ணாம நம்ம lock பண்ண முடியாது. Women teachers were dressed with acid. Acid ஆல dress பண்ண முடியுமா? No. Next, women teachers were distressed with acid for failing to abducted to the dress code. Distressed na அவங்க உருக்குலஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி மேபி இது கூட வரலாம், பட் abducted to the dress code அப்படிங்கிறது கரெக்டா இல்ல. So this also won't come guys. So definitely this one is the correct answer. Doused அப்படினா அவங்க மேல ஊற்றினார்கள், acid வீசப்பட்டது அந்த மாதிரி ஒரு மீனிங் doused அப்படினா. Okay guys, next question குள்ள போயிடலாம். He was trying to sound as dash as he could, but was panic stricken in the dash of their home. He had hit both his sons across their face அப்படினு இருக்கு. Okay, he was trying to sound as assuring inside as assuring as அப்படினு வருமா, or he was trying to sound as reassurance as அப்படினு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா guys, he was trying to sound as அப்படிங்கும்போது இந்த இடத்துல இது பாத்தீங்கன்னா ஒரு நவுன். இந்த இடத்துல ஒரு நவுன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்ல வந்ததுனா தான் இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். He is trying to sound as reassuring அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டா. assuring அப்படிங்கிறது வராது. reassuring as he could but was dash but was inwardly panic stricken. இது ரெண்டுமே வராது, அதனால இதை செக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த privacy of their home, he had hit both his sons across their face. This seems to be correct, but next option check பண்ணாம we can't lock this option. He was trying to sound as assurances. Again this is a noun, அதனால இது வராது. அது grammatically இந்த இடத்துல என்ன ஃபிட் ஆகும்னு யோசிச்சாலே நீங்க elimination optionsல remaining எல்லாத்தையுமே eliminate பண்ணிட்டு you can choose this option guys. Okay, next, in spite of her dash desire to stick around here just to her dash her cowardly neighbors, she decided to live. All she wanted was a dash mind அப்படினு இருக்கு. ஓகேங்களா? Okay guys, in spite of her dash desire to stick around, in spite of her immense desire, அதாவது immense desire அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப ஒரு தீராத ஆசையார் ரொம்ப என்ன சொல்றது guys, கண்டிப்பா பண்ணணும் அந்த மாதிரி ஒரு டிசைரா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆசையா இருக்கும்ல, ஒரு பாசிட்டிவான நோட்ல தான் இம்மென்ஸை யூஸ் பண்ணணும் guys. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் டோன்ல வருது. ஸோ இம்மென்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட், in spite of her obstinate desire. obstinate அப்படின்னா பிடிவாதமான, obstinateனா என்னது, பிடிவாதமான desire. அது கூட இந்த இடத்துல கரெக்டா தான் இருக்கு. to stick around here just to spite us. spite அப்படின்னா என்னதுன்னா ஒருத்தவங்களை ஹர்ட் பண்றது, அவங்க மேல பகையை காமிக்கிறது, அந்த மாதிரி அவங்க சுத்தி இருந்த நெய்பர்ஸ்க்கு மேல பிடிவாதமான குணமா இருந்தும் அவங்களோட நெய்பர்ஸ் கிட்ட கோவத்தை அவங்க மேல வெறுப்பை காமிக்கிறதுக்கு பதிலாக அவ அங்கிருந்து வெளியேறதுக்கு நினைச்சா. ஏன் அப்படின்னா all she wanted was a peaceful mind. so this seems to be correct, but remaining check பண்ணாம நம்ம இதுதான் லாக் பண்ண முடியாது. in spite of her irresolute desire. irresolute desire-னா irresolute கூட நம்ம மேபி இந்த இடத்துல சூட் ஆகலாம். just to sympathy her cowardly, அவங்க மேல sympathy காமிக்கிறதுக்கு இன்னும் இந்த இடத்துல மீனிங்கே மாறிடுது. so this one is wrong. in spite of her surrendering desire. no, so இந்த first word-ஏ தப்பா இருக்கு. this is also wrong. so obviously this one is the correct answer guys. okay, next question குள்ள போயிடலாம். I don't play with dolls, the child told him dash, revealing much about her mother's dash to parenting and her dash and toys அப்படினு இருக்கு. I don't play with dolls, the child told him empathetically, revealing much about her mother's attributes to parenting and her opinion on toys அப்படினு இருக்கு. no guys, child told him empathetically கூட ஓரளவுக்கு ஓகே தான், ஏன்னா இந்த இடத்துல ஒரு adverb தான் வரணும். empathetically okay, revealing much about her mother's attributes அப்படிங்கிறது attributes to parenting அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மீனிங்ஃபுல்லா இல்ல. so this one is wrong. okay, next, I don't play with dolls, child told him solemnly. solemnlyனா லைக் கட் அண்ட் ரைட்டா சொல்ற மாதிரி I don't play with dolls அந்த மாதிரி அந்த பேபி சொல்லி டால் கிட்ஸ் சொல்லியிருக்காங்கன்றது. so this is correct. revealing much about her mother's attitude to parenting, attitude கூட கரெக்டா தான் இருக்கு. and her view on toys, this seems to be correct, but remaining ஒன்னதை பார்க்கலாம். அந்த child told him umbrage, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நவுனா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி மீனிங்கே உங்களுக்கு தெரியலனா கூட இது வராதுன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வர வேண்டியது ஒரு அட்வர்ப் தான். ஓகேங்களா, இதுவும் வராது, ஏன்னா அட்வர்பா இருக்கிறது இது ரெண்டும் தான். இது ரெண்டுல கரெக்டா மீனிங்ஃபுல்லா இருக்கிறது this one guys. so we are locking this option. okay, next question குள்ள போயிடலாம். Why would any woman poke herself to a dash of such spouting mediocrity? He could not even say
dash what was written all over his face. Instead he dash and okay, why would any woman poke herself to a variety of such pouting mediocrity? He would not even say plaintively, even say இந்த இடத்துல ஒரு adverb தான் வரணும். Instead he flattered and sulked அப்படின்றது ஆக்சுவலி இந்த மீனிங் எதுவுமே இந்த இடத்துல ஒரு பொருந்தாத மாதிரி இருக்கு. வேர்ட்ஸ் எதுவுமே இதோட கரெக்டாக ஃபிட் ஆகாத மாதிரி இருக்கு. பட் கிராமட்டிக்கலி இந்த இடத்துல நவுன் தான் வரணும், அட்வர்ப் தான் வரணுங்கிறது கரெக்டாக இருக்கு. பட் மீனிங்ஃபுல்லி இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன், he could not even say, இந்த இடத்துல ஒரு அட்வர்ப் தான் வரணும். ஸோ அட்வர்ப் வர மாதிரி இந்த இடத்துல இது செகண்ட் ஒன் வந்து அட்வர்ப் தான் வரணும். இது அட்வர்பா இல்லை. ஸோ இது ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். Why would any woman poke herself to a species of such pouting mediocrity? He could not even say plainly what was written all over his face. Instead he flounced and sulked. This seems to be correct. Okay guys, இது பார்க்கலாம். Why would any woman poke herself to a likes of such pouting mediocrity? He could not even say questionably what was written all over his face அப்படிங்கிறது இந்த இடத்துல மீனிங்ஃபுல்லி கரெக்டாக வரல. பட் பிளெயின்லி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு. ஸோ ஐம் லாக்கிங் திஸ் ஆப்ஷன். ஓகேங்களா கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash to a business, she told him coldly, because I have to do my work. Hearing this, her dash lightly nodded once and left her room. When she was ready, she stayed dash. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ண போகிறது கிடையாது. இதோட ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் என்னோட ஆப்ஷன்ஸில் கீழே என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க கைஸ். ஓகேங்களா, நான் ஒரு 1 or 2 டேஸில் இதோட ஆன்சர் என்னங்கிறத போட்டு ஐ வில் பின் த கமெண்ட் கைஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் கைஸ். கிராமட்டிக்கலி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட எலிமினேஷன் ஆப்ஷன்ஸில் தேவையில்லாத ஆப்ஷன்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிட்டு இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் தெரியலனா கூட யூ கேன் லாக் இட் கைஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.